ப்ராக்ரஸ் நடக்குதுன்னு சொல்லும்போது அதுலயும் வந்து ஒரு குடும்ப ஆதிக்கம். அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து 2 டிவி தான், ஒன்னு சன் டிவி, ஒன்னு திரு கருணாநிதி டிவி. அந்த 2 டிவி தான் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. மீதிலாம் டிவி இல்லையா? அதுலயும் வியாபாரம், அதுலயும் வந்து வியாபாரம் பண்ணோம். அதாவது அவங்க எடுத்து அதை விளம்பரம் மார்க்கெட் பண்ணி அதுலயும் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய அல்டிமேட். ஒரு வியாபாரம்ன்றது பாத்தீங்கன்னா எதுலயும் விட்டு வைக்கல. அதனால ஒரு மீடியாவா அந்த 2 டிவியை மட்டும் அலோவ் பண்ணிட்டு, பேரே சொல்றேன், சன் டிவியும் கருணா டிவி தான் அலோவ் பண்ணாங்க. எந்த டிவி வந்து எல்லா சேனல்லும் அலோவ் பண்ணாங்க? அது அலோவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதை அலோவ் பண்ணாம அதுலயும் வந்து ஒரு வியாபார ரீதியாக ஒரு லாபம் பார்த்தது தான் அந்த திமுக குடும்பம். அவரு போனாரு, யாரு அண்ணாமலை போனாரு லண்டனுக்கு. இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. யாரு வந்தாலும் எங்களை பத்தி கவலை இல்லை, இல்லை. ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்பெனினா, அகில இந்தியில ஒரு கார்பரேட் கம்பெனினா பிஜேபி தான். மத்திய அரசை பொறுத்தவரை அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மேனேஜர் நியமிச்சாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சாலும் சரி. அதனால வந்து எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. அதனால வந்து அவங்க படி அவங்க செய்வாங்க, எங்க படி நாங்க செய்வோம். கேரள திரையுலகில் நடிகர்கள் தமிழ்நாட்டிலும் பெரிய நடிகைகள் இப்போ அதாவது அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அதுல வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல பாலியல் வன்கொடுமைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொடூர கொலை நடந்தது, அதை நாட்டையே ஒதுக்கிடுச்சு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு கடினமான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய ஒரு முழு கனவு, முழு பொறுப்பாகும். கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. கூம்பு மறுசீரமைப்பு எந்த பணியில இருக்கு, வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கூட்டணிக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அது கூவுனால யார் ஞாபகம் வரும்? திரு மு கருணாநிதி தான் ஞாபகம் வரும். திரு மு கருணாநிதி அன்னைக்கு கூவ சீரமைப்பு சொல்லிட்டு அன்னைக்கு நிறைய அளவுக்கு ஒரு கொலை நடந்தது. அது பெரிய அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால அன்னைக்கு வந்து அடையாளம் காட்டப்பட்ட அந்த ஊழல வெளிக்கொண்டு வந்தாங்க. அது கூட பல பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கூவத்துல வந்து நாங்க தூர் வைக்கணும், அதனால சொல்லி அது கிண்டல்லாம் பண்ற அளவுக்கு கூட ஆளாகி போச்சு. அதனால இப்போ தந்தை வழியில இது வந்து அது சீரமைப்புன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருக்காங்க. இதுலயும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் 100% இருக்கு. அதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரமைக்க மாட்டாங்க, அவங்கதான் வந்து தங்களை சீரமைச்சுப்பாங்க இதன் மூலம், அதாவது பொருளாதார ரீதியா. அதனால வந்து இந்த கூவத்தை பொறுத்தவரை அந்த பழைய வாசனை அப்படியே தான் இருக்கும். சார், அன்றைய காலகட்டத்துல தலித் முதல்வராக தனபாலை கொண்டு வர முயற்சிக்கிறோம். அப்போது தலித்ல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களே சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவோட சகோதரர் அவருக்குலாம் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை. சரிதானா? நீங்க ஒரு உதயநிதி கேட்கறது சொல்லுங்க, ஸ்டாலினை கேட்கறது சொல்லுங்க, அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி கேட்கறது சொல்லுங்க. சும்மா அவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க, அதுக்குள்ள பதில் சொல்லிட்டு. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பிஎம் ஸ்ரீ பிப்ரவரி மாசம் லெட்டர் சீஃப் செக்ரட்டரி, அதாவது இந்த திட்டத்திற்கு, கல்வி திட்டத்திற்கு நாங்க முழு ஒத்துழைப்பு தர சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் அனுப்பிட்டு இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம், அதாவது கேடுகட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம் சொன்னா ஒரு முக்கால் அரசாங்கம் உலகத்திலே இருக்குன்னா திமுக அரசாங்கம், கார்பரேட் அரசாங்கம் தான். முன்னாடி எங்க போச்சு புத்தி? கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீல என்னென்ன அம்சங்கள் இருக்கு,
அதெல்லாம் வந்து தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நீங்க லெட்டர் போனவா அதெல்லாம் கிடையாம முதல்ல லெட்டர் அனுப்பிச்சுட்டு இப்போ வந்து நாங்க ஏத்துக்கணும்னு சொன்னா யூட்டன் எதுக்கு இது? அப்போ எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு புத்திகட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு துக்ளக் அரசாங்கம் ஆண்டுகள் சொல்லி இதை விட ஒரு உதாரணம் நிச்சயமா இருக்க முடியாது. கார் ரேஸ் நடக்கிற இடத்துல இந்த மறைமுக விளம்பரங்கள் மது விளம்பரங்கள்ல இடம்பெற்று இருக்கு. மறைமுக மது விளம்பரங்கள்லாம் இடம்பெற்று இருக்கு. எப்படி விளம்பரம் நான் பார்க்கல, என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்க? வருமான விளம்பரங்கள் இல்ல இப்போ ஒரு இந்த கார்பரேட் விடியாத அரசை பொறுத்தவரை முக்கியமா இன்னைக்கு மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்துறதில்ல, அவங்க சரக்கு விற்கிறது தான் கவனம் செலுத்துறாங்க. எப்படி இருக்காங்க? சரக்கு விற்கிறதுல டாஸ்மாக் அந்த வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும். பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. 35,000 கோடியில இருந்து 42,000 கோடிக்குள்ள ஏற்றி விட்டாங்க. அதை ஏற்றிட்டு போகாம FL2 அதாவது வந்து அதனுடைய லைசன்ஸ் 1700 கொடுத்துருக்காங்க. தவிர ஒரு 3000 மணமகள் மன்றம் குடிச்சிட்டு சந்தோஷமா மணமகள் மன்றத்துக்கு நீங்க போலியா கேள்விகளில் மணமகள் மன்றம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மணமகள் பாரு எவ்வளோ எதை பத்தி சிந்திக்காதா? கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அது எங்களோட அடிப்படை விஷயம், அதோட அடிப்படை உரிமை. ஆனா நீ போதையிலே இரு, சாப்பிட்டுட்டே மனமகிழ்ச்சி FL2 லைசன்ஸ் எடுத்துக்கோ, மணமகள் மன்றம் ஒரு 3000 எடுத்துக்கோ. அப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக் பொறுத்தவரை பிரைவேடைசேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தவங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணாம இருந்தாதான் அது உலக அதிசயம், பண்ணாம இருந்தாதான் உலக அதிசயம். ஆனா அவங்கள பொறுத்தவரை இப்போ அது வியாபாரம் வந்துட்டு அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்கள பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு குடியிலே வருமானத்தை ஏற்றி தமிழ்நாட்டு மக்களை குடிகாரனாக்கி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் வந்து அவர்களும் வளம் குடித்து மக்களை வந்து ஒரு போதையா வச்சுட்டு எந்த ஒரு அக்கிரமங்களும் அரசு அக்கிரமங்களும் வெளியே வராம அளவுக்கு மக்கள் மயக்கத்திலேயே இருக்கின்ற அடிப்படையில ஒரு தெளிவான கொள்கையை இந்த கார்பரேட் அரசாங்கம் வகுத்திருக்கு. அதன்படிதான் போயிட்டு இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.